ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பி ஹாப்பி பி ஹெல்த்தி. இன்றைக்கி ரசம் எப்படி வைக்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில். ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி. புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. அதிலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. பண்டோடு இருக்கிற கொத்தமல்லி இதில் போட்டுக்கோங்க. தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி ஒரு 2 போட்டுக்கோங்க. கூடவே மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் தனியாக போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் தனியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நான் குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம 4-5 பல்லு பூண்டு போட்டு இதையும் லைட்டாக 2 ஓட்டு விட்டு எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். தாளிச்சிக்கலாம் வாங்க. வானிலையில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிறேன். காஞ்சி மிளகா போட்டுக்கிறேன். 4 கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை நம்ம போட்டு வதக்க போகிறோம். இதில் வந்து பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு லைட்டாக சாட்டே பண்ணி வதக்கிக்கோங்க. போட்டு விழுதை இப்போது ஊற வச்சு இந்த புளியை வடிகட்டிட்டு அதில் தக்காளி, கொத்தமல்லி போட்டு நல்லா தக்காளியை ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கையை பிரிஞ்சு விட்டு கரைச்சிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து உப்பு கொஞ்சம் போட்டு சேர்த்து கலக்கி அதை நல்லா கரைச்சிக்கிட்டேன். அந்த கரைச்ச தக்காளி இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு மறுபடியும் இதை வதக்கிட்டு இருக்கிறத போட்டு லைட்டாக 2 பரட்டிட்டு இது நம்ம இந்த கலக்கி வச்சுருக்கிறத அதில் வித்துற வேண்டியதான். கூட கொஞ்சம் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ரசம் ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக இது ஒரு லைட்டாக அப்புறம் கொதி வந்துடுச்சு. கொதி வந்தோன்னே 1/2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடும். மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு எடுத்திங்கன்னா ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே மூடி வைக்கிறது ஏன்னா அதனுடைய வாசனை அப்படியே உள்ளே இருக்கும், நல்லா இருக்கும், இன்னும் ரொம்ப டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஓகே.